ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, நீங்களும் ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸ் பண்ணலாம். சரிங்களா, அதுக்கான வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தால் கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பாட்டில் சரிங்களா, ஆச்சி மசாலாவுடைய மேங்கோ பாட்டில் சரிங்களா. இப்போ வந்து ஒரு மசாலா பண்ணுறீங்க, ஒரு ஊறுகாய் போட்டு விற்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேபிளிங் வந்து கிளியர் கட்டாக இருந்தால் தான் கஸ்டமர் மத்தியில் அது வந்து ஒரு நல்ல பேர் வாங்கும். சரிங்களா, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், பார்த்தாலே ஒரு சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு ஒரு லுக்கு கொடுக்கும். சரிங்களா, இப்போ இதெல்லாம் பண்ணி தான் நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ணால் ஒரு நல்லா போகும். சரிங்களா, நீங்கள் இது பண்ணாமல் வெறுமனே அந்த பாட்டிலில் மட்டும் உங்கள் பவுட்ரு, அதாவது இட்லி பொடியோ ஊறுகாவோ ஏதோ ஒன்று பண்ணி சந்தைப்படுத்தினா அது வந்து சரியாக விற்காது. சரிங்களா, பட் இதெல்லாம் பண்ணணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக பண்ணணும் அப்படின்னா ரொம்ப செலவாகும். அதாவது நீங்கள் இப்போ இன்டர்நெட்லேயே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஸ்டிக்கர் பண்ணணும், இந்த மாதிரி பாட்டில் வாங்கணும், மேலே வந்து ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க, இந்த கொடுத்துருக்காங்களா. இப்போ இதெல்லாம் நம்ம ரியலாக பண்ணணுன்னா அதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் நிறையா இருக்கும். சரிங்களா, ஒரு கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போட்டு அவன் 1000 பாட்டில் பண்ணணுமா, 500 பாட்டில் பண்ணணுமா, இந்த லேபிளிங் அப்படி தான் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு 1000 ஸ்டிக்கர் பண்ணுங்கள், 500 ஸ்டிக்கர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் அவ்வளோ பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி சப்போஸ் உங்கள் பிஸ்னஸ் போகலை, உங்களோட மசாலா வந்து மக்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து நஷ்டமாக போயிடும். சரிங்களா, அப்படி நஷ்டமே இல்லை, அப்படி நஷ்டம் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர், அதாவது நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு இது வந்து நான் என் ஐடியாவில் பண்ணி கொடுத்தது எப்படி இருக்குது பாருங்கள். அவங்க ஒரு ஊறுகாய் வந்து அவங்களுக்கு கைப்பக்குவம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அப்படின்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கிளியராக எல்லாம் பண்ணி கொடுத்தேன். சரிங்களா, இன்றைக்கி இதை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டிகிட்ருக்காங்க. இது உங்களுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத, அதாவது இந்த ஊறுகாய் பண்ணுறத சொல்லலை, இந்த லேபிளிங் எப்படி, இந்த பாக்ஸ் எங்கே வாங்கணும், இந்த உள்ள கவர் மாதிரி இங்கே எப்படி வைக்கணும், எல்லாமே ஒரு செலவே இல்லாமல் உங்களோட நாலேஜில் நீங்களே பண்ணுற மாதிரி இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். சரிங்களா, ரொம்ப ப்ரீஃபாக சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த நாலேஜ் இருந்தால் போதும், இதை புரிஞ்சுக்கிடலாம். அப்படி உங்களுக்கு இது நாலேஜ் இல்லைனா உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் பிள்ளைங்கள்ட்டையோ, உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையோ, ஹஸ்பண்ட் பார்த்தா ஒய்ஃப்டையோ, ஒய்ஃப் பார்த்தா ஹஸ்பண்ட்கிட்டையோ காமிச்சு இந்த மாதிரி உங்களோட மசாலாவையோ, உங்களோட ஊறுகாவையோ, உங்களோட எனி ஸ்பைசிஸை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வாங்க. சரிங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரைட்டான பிஸ்னஸாக இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஊறுகாய் கைப்பக்குவம் நல்லா இருக்குது. நாங்கள் இந்த கஸ்டமர் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லுவாங்க, ஊறுகாய் நல்லா போடுவேன், என் ஊறுகாய் கெட்டு போகுது தம்பி, எனக்கு விற்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கும் போச்சில் நார்மலாக ஃபஸ்ட்டு சும்மா பேப்பரில் கட்டி இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்தாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த லேபிளிங் ரெடி பண்ணணும். சரிங்களா, அந்த லேபிளிங் ரெடி பண்ணுறது வந்து இது அப்படி ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ இந்த லேபிளிங் ரெடி பண்ணுறது வந்து பெரிய விஷயமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இந்த லேபிளிங் ரெடி பண்ணுறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து பிபிடி, சரிங்களா, மைக்ரோசாஃப்ட் பிபிடியில் கொஞ்சம் ப்ரொஃபிஷியன்சியாக இருந்தால் போதும், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். சரிங்க, பிபிடியில் ஒரு ஸ்லைடை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னன்னாலும் பண்ணலாம். சரிங்களா, இப்போ இது வந்து டேஸ்ட் ஆஃப் கிராண்ட் மதர். சரிங்களா, இது வந்து அவங்க பாட்டியோட கைப்பக்குவமா அப்படி சொன்னாங்க. இதை வந்து நீங்கள் எங்கேனாலும் நகட்டிக்கிடலாம். சரிங்களா, எல்லாமே பிபிடி தான். பிபிடிக்குள்ளே அந்த ஸ்க்ரால் பண்ணி அந்த வேர்டெல்லாம் ஆட் பண்ணணும். இது வந்து அவங்க நேமிங் இப்படிலாம் பண்ணலாம். இது வந்து வெஜிடேரியன் சிம்பிள், இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் சிட்ரிசன், அது வந்து நீங்கள் கூகுளிலேருந்தே அந்த படத்தை எடுத்து இப்படியே பண்ணிக்கலாம். கீழே வந்து என்னது இருக்குது, எலுமிச்சங்காய் ஊறுகாய் இருக்குது. அதாவது நார்த்தங்காயில் அது வேறு மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். சரிங்களா, அப்புறம் நீங்கள் நார்த்தங்காய் ஊறுகாய் அவங்களுக்கு ஒரு FSSAI நம்பர் 1 வாங்கி கொடுத்தேன். சரிங்களா, இதெல்லாம் பண்ணி அவங்க அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க 2 ஊறுகாய் பண்ணுறாங்க. சரிங்களா, எலுமிச்சம் ஊறுகாய் பண்ணுறாங்க. இது வந்து மேலே உள்ள ஸ்லைடு, இது கீழே உள்ள ஸ்லைடுங்க பார்த்துக்காங்க, 2ஆக இருக்கும். இதை வந்து அப்படியே அதை எலுமிச்சம் ஊறுகாய் என்னென்ன ஸ்பைசிஸ் சேர்க்குறாங்க, அவங்க FSSAI நம்பர், லைசன்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் படத்தை வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இங்கே போட்டுட்டு இதை வச்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த ஸ்லைடு ரெடி. இப்போ இந்த ஸ்லைடை அப்படியே காப்பி பண்ணி எங்கே கொண்டு போகணுன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கொண்டு போகணும். சரிங்களா, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் போனால் ஒரு அந்த ஒர்க் பண்ணோம்ல ஸ்லைடு, அதாவது ஒரு A4 பேப்பரில் 6 பிரிண்ட் எடுக்கிற மாதிரி நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் நீங்கள் பண்ணிடலாம். பேஜ் லேஅவுட் போங்க, பேஜ் லேஅவுட் வச்சு பாருங்கள், அது வந்து அந்த லைன் பண்ணி காமிக்கும். சரிங்களா, ஒரு பேஜில் 6 அந்த ஸ்டிக்கர். சரிங்களா, இதை நீங்கள் ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டாலே போதும். சரிங்களா, 6
பிரிண்ட் அவுட் நான் இருக்குல்ல, இந்த டாட் லைன் வந்து ஒரு பேஜ். இந்த ஒரு பேஜில் எத்தனை வைக்க முடியும்? 6 வச்சா கரெக்டாக அந்த சைஸ்க்கு வரும். சரிங்களா? இன்றைக்கி நான் இது வீடியோ பண்ணுறதுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கினேன். சரிங்களா? அது மாதிரி இப்போ ஒரு கலர் பிரிண்ட்டுக்கு எவ்வளோ? 10 ரூபா தான். ஹோல்சேலாக நான் நிறைய பிரிண்ட் 10 பிரிண்ட் எடுக்கணும் 10 ரூபா. காலேஜிலலாம் உண்டு. நீங்கள் அதையும் விசாரித்து எடுத்துக்காங்க. எதுக்காகனா ஒரு ரூபாவும் இந்த பாட்டில் மேலே கால்குலேட் ஆகும். நான் அதுவும் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? இதை வந்து நீங்கள் எப்படினாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க. அடுத்தால வந்து எக்ஸலுக்கு மாற்றிக்காங்க. எக்ஸலுக்கு மாற்றினா உங்களுக்கு வந்து உங்கள் ஊறுகாய் ஸ்டிக்கர் ரெடி. இப்போ வந்து பிரிண்ட் எடுக்கணும். சரிங்களா? பிரிண்ட் எடுத்தாச்சு. சரிங்களா? இப்படி வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? உங்கள் என்ன நேமில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் நேமில் வந்துடும். இந்த ஒரு பேப்பர் இது எதுக்கு கட் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த ஒட்டியிருக்க ஸ்டிக்கர் வந்து இதில் இருந்தது. சரிங்களா? ஒரு இதுக்கு வந்து எத்தனை 5 ஸ்டிக்கர் 5 பார்ட்டாக நீங்கள் வச்சு பிரிண்ட் எடுத்துக்கிடணும். அப்படின்னா இப்போ பேப்பரோட ரேட் வந்து 10 ரூபா கலர் பிரிண்ட்டு. ஒரு பாட்டிலுக்கு மேலே எவ்வளோ வருது? 2 ரூபா ஸ்டிக்கரிங் ஆயிடுது. சரிங்களா? ஸ்டிக்கரிங் இந்த ஸ்டிக்கர் எப்படி ஒட்டணும்னு சொல்லி தரேன். 2 ரூபா ஆயிரும். இந்த டப்பா சரிங்களா, இது வந்து ஹோல்சேலில் வாங்கணும். சென்னையில் வாங்கினது. இதோட ரேட் வந்து 4 ரூபா. சரிங்களா? இதோட ரேட் 4 ரூபா. இந்த அங்கே அந்த இதில் வந்து ஆட்சியில் வந்து மேலே அவங்க கம்பெனிலே அவங்க கார்ப்பரேட்னால பெருசாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. இது பண்ணியிருக்காங்களா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி பேக்கிங் கவர்ஸ் உண்டு. சரிங்களா? இந்த மாதிரி பேக்கிங் கவர்ஸை ரவுண்டாக கட் பண்ணி இப்படியே ஒட்டியிருக்கு. சரிங்களா? உங்களுக்கு க்ளீனாக பார்த்தா தெளிவாக பாருங்கள் தெரியும். மேலே வச்சுட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த எந்த ஒரு டஸ்ட்டோ ஏதோ சப்போஸ் யாரோ ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தா எதுவும் டச் ஆகிடாத மாதிரி அப்படி நீட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நான் சொல்லி கொடுத்ததான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்டிக்கரை வந்து இதை வந்து பிளெண்ட் பண்ணி ஒட்ட சொன்னேன். பிளெண்ட் பண்ணாமல் ஒட்டியிருக்காங்க. இப்படி ஒட்டக்கூடாது. பிளெண்ட் பண்ணி ஒட்டினா அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த பாட்டில் ரெடி ஆகிட்டு. இப்போ இதோட ரேட் என்ன எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த பாட்டில் வந்து 4 ரூபாங்க. சரிங்களா? சென்னையில் உள்ள ஹோல்சேல் பஜாரில் வாங்கியிருக்கு 4 ரூபா ஒரு பாட்டில். 12 பாட்டில் வரும் ஒரு டஜன். எத்தனை டஜனால் வாங்கிக்காங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து 2 ரூபா. சரிங்களா? அப்படின்னா 6 ரூபா ஆகிட்டு. இதுக்கு வந்து 1 ரூபா வச்சுக்காங்க. இந்த இதுக்கு மேலே வந்து ஒரு லேபிள் மாதிரி வருதுங்களா, நம்ம செலோடேப்பு, இதுக்கு வந்து 1 ரூபா வச்சுக்காங்க. இது எப்படி ஒட்டணும்னு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பாட்டில். சரிங்களா? நான் சொன்னேன் அந்த 4 ரூபா பாட்டில். சரிங்களா? இதிலே 4 ரூபாலேருந்து இருக்குது. நீங்கள் வந்து 6 ரூபாய்க்கு போனால் இதிலே ஒரு சின்ன ஒரு யூ மாதிரி ஒரு பெண்ட் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அதில் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இவங்க 4 ரூபாய் இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக வாங்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து இப்போ இது எப்படி ஒட்டணும்னு சொல்லி தரேன். சரிங்களா? இதில் எப்படி ஒட்டணும்னு சொல்லி தரேன். சரிங்களா? இப்போ வந்து இப்போ இதை கட் பண்ணுவோம். நீட்டாக கட் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீட்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த ஒயிட் இருக்கிறதெல்லாம் இது பண்ணி விட்ருங்க. அப்புறம் வந்து இந்த கார்னர் வந்து பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணால் அது கொஞ்சம் ஒரு லுக்கு கொடுக்கும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அவங்க பிளெண்ட் பண்ணாமல் விட்ருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்து இதில் எப்படி ஒட்டணும்? சரிங்களா? சும்மா நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒட்டினா எங்கேயா கொண்டு போகும்போது அதுவே பிஞ்சிரும். சரிங்களா? இது ஒட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ரொசீஜர் இருக்குது. சரிங்களா? அதையும் சொல்லித்தரேன். இதுக்கு வந்து டேப் வாங்கிக்காங்க. சரிங்களா? செலோடேப் வந்து 2 இன்ச்சு டேப் வாங்கிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 இன்ச்சு வாங்கிக்காங்க. இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல பண்ண முடியுமான்னு தெரியல. டேபிளில் வச்சு அழகாக பண்ணலாம். சரி, இருந்தாலும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? செலோடேப்பை நீட்டாக ஓப்பன் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி ஸ்டாண்டப்பில் நின்றுட்டு பண்ணால் அழகாக பண்ணலாம். சரி, நான் உட்காந்து பண்ணுறேன். இருந்தாலும் வரும், உங்களுக்காக நல்லா வரும்னு வச்சுக்கிடுமே. சரிங்களா? சரிங்களா? செலோடேப் ஓப்பன் பண்ணி இப்படி வச்சிட்டோம். சரிங்களா? இப்போது இந்த நம்ம A4 சைஸில் எடுத்த இந்த கலர் பிரிண்ட்டை இப்படி வைக்கணும். இன்சைடாக வைக்கணும்.
அந்த டிஸ்பிளே வந்து வெளியில் வரணும். அந்த மாதிரி இப்படி நீட்டாக வைக்கணும். சரிங்களா? ஸ்ட்ரைட் பார்த்து வச்சுருங்க. சரிங்களா? இப்படி வச்சிட்டா உங்களுக்கு 4 பக்கமும் ஒரு சின்ன கேப் மாதிரி அழகாக தெரியும். சரிங்களா? அப்புறம் இதை வந்து சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. சரிங்களா? வந்துட்டு ரைட். இப்போ நான் இதை எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். சைடில் இப்போ வந்து செலக்டர் வச்சு நீட்டாக ஒட்டியாச்சு. சரிங்களா? ஒட்டியாச்சுங்களா? இப்போ 4 பக்கமும் உங்களுக்கு சூப்பராக ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும். இந்த இதை வச்சு 2 இன்ச்சு கவரில் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒட்ட போகிறேன். சரிங்களா? சென்டராக பார்த்து நீட்டாக ஒட்டி விட்ருங்க. சரி. ஓகே ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டு. சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி டிஜிட்டல் பிஸ்னஸ் பண்ணுங்கள். பயப்படாதுங்க, தைரியமாக இறங்குங்க. சரிங்களா? உங்களாலே முடியும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதில் உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் பண்ண ஆசைப்படுறீங்க? இட்லி பொடி பண்ண ஆசைப்படுறீங்களா? ஊறுகாய் பண்ண ஆசைப்படுறீங்களா? உங்களோட கைப்பக்கம் என்னவோ அதை வந்து இதில் போட்டு சந்தைப்படுத்துங்க. இப்போ நம்ம கடையில் வந்து சந்தைப்படுத்துதல் ஃப்ரீ தான், மார்க்கெட்டிங் வந்து ஃப்ரீ தான். இப்போ வந்து இதோட ரேட் என்ன அப்படின்னா 6 ரூபா செலவாயிருது. 15 ரூபா இந்த ஊறுகாய் வைக்கிறாங்க. எனக்கு வந்து இது என்ன ரேட்டு கொடுக்குறாங்க? 20 ரூபான்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ நாள் விற்றுக்காங்க, அவங்களுக்கு 20 ரூபா கொடுத்துடணும். நான் என்னோட டீலிங் எப்படின்னா, பொருளை வைங்க, விற்றுட்டுனா காசை வாங்கிட்டு போங்க, எனக்கு லாபம் ஒரு 5 ரூபா தான். சரிங்களா? நான் இதை 25 ரூபான்னு கொடுப்பேன் இந்த பாட்டிலில் ஊறுகாவை. ஊறுகாய் நல்லா இருக்குது, நேச்சுரலாக இருக்குன்னு வாங்குறாங்க ஆட்கள். சரிங்களா? இவங்க வந்து வினிகர் சேர்க்கமாட்டாங்க, கட் பண்ணி மாதக்கணக்கில் ஊற போட்டுருப்பாங்க உப்பில். சரிங்களா? அதனால் இதோட ஃப்ளேவர் பிடிச்சதுனால வந்து வாங்குறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக பெண்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மனசில் வச்சுக்காங்க, வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். பிஸ்னஸ் பண்ண ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியரிங் மளிகை கடை. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.